எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒட்டுமொத்த உலகமும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காசாவுடைய இன படுகொலை என்பது நாம் எல்லாம் அறிந்த செய்திதான். ஆரம்பத்தில் காசாவை பற்றி நாம் பேசிய, அதை பற்றி சிந்திக்கும் பொழுது நமக்கு எழுந்த உணர்வுகள் தற்பொழுது கரைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம். காசாவை பொறுத்த வரைக்கும் அந்த மக்களுடைய மரண ஓலங்களோ, பசியால் வாடக்கூடிய அந்த மக்களுடைய வலியோ வேதனையோ எதுவுமே இன்னும் குறைந்து விடவில்லை. அந்த மக்கள் இன்றைக்கும் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் இன்றைக்கும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் இன்றைக்கும் தங்களுடைய மானத்தை காப்பாற்றிக் கொள்ள ஆடைகளை போர்த்தி கொண்டுதான் அந்த பெண்கள் உறங்குகிறார்கள். எப்பொழுது மௌத்து வரும் தெரியாது, எப்படி சின்ன பின்னப்படுத்துவான் என்பது தெரியாது, இஸ்ரேலுடைய அந்த கோரப்பிடியிலிருந்து எப்படி காத்துக்கொள்வது என்பது தெரியாது என்ற சூழலில் தான் அந்த மக்கள் இருக்கிறார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு சின்ன ஒரு ஆறுதலான செய்தி என்னவென்று சொன்னால், எப்போதுமே ஒரு இனப்படுகொலை நிகழ்ந்து விட்ட பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அறிக்கை வரும், இது இனப்படுகொலை தான் அப்படின்னு அறிக்கை வரும். ஆனால் இப்பொழுது இந்த காசாவுடைய பலஸ்தீன மக்களுடைய சூழலில் என்னவென்று சொன்னால், பலஸ்தீன மக்கள் மீது இனப்படுகொலை நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இதே காலகட்டத்திலேயே ஐநா சபை அறிவித்திருக்கிறது, இது இனப்படுகொலை தான். இனப்படுகொலைக்காக 5 காரணங்கள் சொல்லப்படுகிறது. அந்த 5 காரணங்களில் 4 கொடுமையான காரணங்களையும் இந்த இஸ்ரேல் என்ற அரக்கன் செய்திருக்கிறான் என்று சொல்லி ஐநாவுடைய சபை, மனித உரிமைகள் சபை அந்த இடத்துல போட்டு உடைத்திருக்கிறார்கள். பலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்று ஓட்டெடுப்பு நடத்தி அதுல 142 நாடுகள் அதற்கு ஆதரவாக, ஆச்சரியம், இந்தியாவும் அதற்கு ஆதரவாக கொடுத்திருக்குது. அந்த அடிப்படையில் 142 நாடுகள் ஆதரவாக கொடுத்து பலஸ்தீனத்தை தனியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பேசி இருக்கிறார்கள். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? 5 விஷயம் சொல்றாங்கல்ல, இந்த காரியங்கள்லாம் செஞ்சாங்கன்னா அது இனப்படுகொலை என்று சொல்லி. அதுல ஒண்ணு என்ன, அதாவது அந்த மக்களை, குறிப்பிட்ட இனத்து மக்களை அவர்களை டார்கெட் பண்ணி கொலை பண்ணான்னு வைங்க. ஒரு முஸ்லிமா இருக்கிறான், ஒரு யூதனா இருக்கிறான், டார்கெட் பண்ணி கொலை பண்ணான்னு சொன்னா அது இனப்படுகொலை. அவர்களை பசியும் பட்டினியுமாக அவர்களது மன உளைச்சலுக்கு ஆளாக்குவது, இப்படியாக டார்கெட் பண்ணான்னா இது இனப்படுகொலை. அவர்களுடைய சந்ததிகளை அவங்கள என்ன செய்யறான், வளர விடாமல், சந்ததி இனப்பெருக்கத்துக்கு அவங்களுக்கு இடம் விடாமல் அவங்கள கொடுமைப்படுத்துறாங்கன்னா இது ஒரு படுகொலை என்று சொல்லி ஒண்ணு வச்சிருக்கான் தராதரம். அதுல குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியது, இது இனப்படுகொலை தான் என்று அந்த மனித உரிமைகள் ஆணையம் சொல்லுது, ஐநாவுடைய மனித உரிமை ஆணையம். அதுல ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, 2003 அந்த காசாவுல நடந்த ஒரு நிகழ்வு, அங்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவன் தான் அரக்கன் தானே, உனக்கு மருத்துவமனையா, அகதிகள் முகாமா, குழந்தைகள் பாதுகாக்கப்படக்கூடிய இடமா, எதையும் பார்க்க மாட்டான். மனித வெறி பிடித்த மிருகம் இந்த இஸ்ரேல் என்ன செய்வான், எங்க இருந்தாலும் குண்டை போட்டு அடிக்கிறது தான். அத குறிப்பா என்ன செய்யறான்னா, இந்த மருத்துவமனையை முற்றுகையிடுகிறார்கள். அது ஒரு IVF மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில கிட்டத்தட்ட 4000 நபர்களுடைய விந்தணுகள் சேமிக்கப்பட்டு அவங்களுடைய IVF ட்ரீட்மெண்ட் அங்க போயிட்டு இருக்குது. அடுத்து குழந்தை பெற்றுக் கொள்வதற்கான அந்த ஒரு மருத்துவம் பார்க்கக்கூடிய இடம். போய் அதை முற்றுகையிட்டு, அதை தரை வழியாக முற்றுகையிட்டு, அங்க இருக்கக்கூடிய அந்த கருக்களை எல்லாம் எதெல்லாம் சேமிச்சு வச்சாங்களோ அந்த 4000 கருக்களையும், யாருக்கு குழந்தை பிறக்காதோ அவங்களுடைய விந்தணு சேமிச்சு வச்சு குழந்தை பிறப்பதற்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. அந்த இடத்துல போய் 4000 விந்தணுக்களை அழித்து கற்களை அழிக்கிறான் என்று சொன்னால் இது திட்டமிட்ட படுகொலையா இல்லையா? திட்டமிட்ட இனப்படுகொலை தான். அதற்கு இதுதான் சான்று என்று ஐநாவுடைய மனித உரிமைகள் ஆணையம் சொல்லுகிறது. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, இங்க இருக்கக்கூடிய சில அயோக்கியர்கள், தமிழர்களின் பெயரால் சில அயோக்கியர் என்ன செய்யறான், இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு பலஸ்தீனத்துக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணமாக இருப்பது யார் என்று சொன்னால், தமிழருடைய வம்சாவளியை சேர்ந்த ஒரு பெண்மணி, நவநீதம் என்று பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இங்க இருந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அவங்களுடைய இனத்தோடு சென்ற ஒரு பெண்மணி, தமிழினத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அவங்களோட மூதாதையர்கள் போயிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய இனப்படுகொலையெல்லாம் பார்த்து விட்டு
அந்த அம்மா என்ன செய்யறாங்க, இதற்கு எதிராக நாம் களம் காண வேண்டும் என்று இதே போல இலங்கையுடைய படுகொலையின் பொழுது அந்த அம்மா தான் என்ன செஞ்சாங்க, அது ஒரு இனப்படுகொலை என்பதை அறிவிப்பதற்கு அவங்க காரணமா இருந்தாங்க. அந்த பெண்மணி இன்றைக்கு இதற்கு எல்லாத்துக்கும் மூளையா செயல்பட்டு நினைச்சிருக்காங்கன்னா இது இனப்படுகொலை தான் என்று இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலேயே அறிவிக்க வைத்திருக்கிறார்கள். இப்ப இது இஸ்ரேலுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? எல்லாம் ஓகே தான், இனப்படுகொலை தெரியாதா, தெரிஞ்சுதான் செய்யறான், குழந்தைய சாகடிக்கிறான், நேற்று பிறந்த குழந்தை இன்னைக்கு இருக்க மாட்டேங்குது, நசுங்கி சாகுது, மூளை வெடிச்சு சாகுது, எல்லாம் பார்க்கிறோம், இனப்படுகொலை தான். என்ன ஏற்படுத்தும், இஸ்ரேலுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் என்று சொன்னால் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் சில அழுத்தத்தை ஏற்படுத்தும். இனப்படுகொலை அறிவிச்சுதான் வைங்க, என்ன ஏற்படும், நாடுகள் என்ன செய்யலாம்னு சொன்னா மனிதநேயம் கொண்ட நாடுகள் அவங்களுடைய இராணுவத்தை இறக்கி பலஸ்தீனத்தில் இறக்கி இஸ்ரேலுக்கு எதிராக போரிடலாம். உலக நாடுகள் அனைவரும் என்ன செய்யலாம், இஸ்ரேலுக்கு எதிராக போரிடலாம். இப்ப அந்த அனுமதி மனித இந்த ஐநாவுடைய சபையுடைய இந்த இனப்படுகொலை என்ற இந்த அறிவிப்பின் அடிப்படையில் பலஸ்தீனம் பாதுகாப்பதற்கு உலக நாடுகள் ஒன்று சேரலாம். ஒரு நாடு அங்க போனாலும் போதும். ஆனா இன்னைக்கு செல்வார்களா? இந்த சூழலில் இந்தியாவுடைய அரசாங்கம் இஸ்ரேலோடு ஒப்பந்தங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார். உலக நாடுகளே மனித மிருகம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலோடு நீ ஒப்பந்தம் போடுற? அப்ப இதுல நமக்கு இன்னொரு ஆதரவான செய்தி என்னன்னு சொன்னா, தமிழக முதல்வர் நேத்தைக்கு சொல்லியிருக்கிறார், பெரும்பாலும் மக்களால் பேசப்படாம போயிட்டு இருந்த நிகழ்வுல காசா பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த மக்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு செய்தி நாம் சொல்றோம், என்ன தெரியுமா? நீங்க அறிவிச்சத்தோடு இல்லாம அறிவிச்சிட்டீங்க, மனசு சந்தோஷமா இருக்குது. ஆனா அங்க அந்த போர்க்களங்கள், அந்த மனித உயிர் கொடுக்கக்கூடிய அந்த மிருகங்கள் அவர்கள் அன்னைக்கு நிறுத்தப்படணுமே. அந்த மக்களும் சுவாச காற்றை, சுதந்திர காற்றை அவர்கள் சுவாசிக்க வேண்டுமே. அதற்காக தமிழக முதல்வருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு சொன்னா, நீங்கள் ஒரு அடையாள போராட்டத்தை நடத்துங்க, நீங்க மக்கள் சக்தியை திரட்டுங்க. நீங்கள் திரட்டுனா அது கண்டிப்பாக உலக அளவில் பேசப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்ப அதை நீங்க செய்யுங்க, அறிக்கையோடு நிப்பாட்டாதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி, ஏன்னா இன்னைக்கு ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்திய அரசியல்ல மிகப்பெரிய ஒரு தலைவராக பார்க்கப்படுகிறார், அந்த ஒரு மரியாதை உங்களுக்கு இருக்கிறது. அப்ப நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம், நீங்கள் என்ன செய்யுங்க, மக்களை திரட்டுங்கள், பலஸ்தீனத்துக்கு எதிராக மொத்த தமிழகத்தையும் திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்துங்கள். உலகத்தில் பேசும் பொருளாக அந்த போராட்டம் மாற வேண்டும். அதன் மூலமாக இறைவன் அதை கொண்டு என்ன செய்யணும், அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.